ஓம் பகவத்கீதை கைவிளக்கு. இப்போது பகவத்கீதை தியானம். எல்லாவிதமான ஐஸ்வர்யங்களையும் அளிப்பது பகவத்கீதை எனப்படும் கடவுளின் கவிதை. சரியான அறிவை அளிப்பது, அறிவுபூர்வமான வாழ்வியலையும் அளிப்பது, எல்லாவிதமான சந்தோஷங்களையும் அளிப்பது, பயமின்மையை, புத்தி சாதுரியத்தை, நல்ல யோக சாதனங்களையும் அளிப்பது. அது நினைவில் இருந்தால், அதை நினைத்தால் யாண்டும் வெற்றியே. இப்படி தியானம். இப்போது சிந்தனை. அர்ஜுனர் கூறினார், உயிரை ஆளும் இறைவனே, ஓ கிருஷ்ணா, நான் விரும்பக்கூடிய சூழ்நிலை எனக்கு அமையவில்லை. மேலும் நான் விரும்ப முடியாத காரியங்களை செய்ய வேண்டிய சூழ்நிலையில் இப்போது தள்ளப்பட்டு உள்ளேன். என்னால் இதை ஏற்கவும் முடியவில்லை. நான் மிகவும் களைப்பாகிவிட்டேன். இப்போது நான் எந்த வெற்றியையும் விரும்பவில்லை. ஆள்வதற்கு இந்த ராஜ்யத்தையும் விரும்பவில்லை. எந்தவித சுகங்களையும் விரும்பவில்லை. நான் வாழவும் விரும்பவில்லை. என் உயிரின் உணர்வை உணரும் கோவிந்தனே, இப்படியெல்லாம் இந்த ராஜ்ய கடமைகளை ஆற்றுவதால் நமக்கு என்னதான் பிரயோஜனம்? ஒன்றுமில்லையே. பெறப்போகும் பலவித சுகபோக அனுபவங்களாலும் கூட கடைசியில் என்னதான் பிரயோஜனம்? ஒன்றுமில்லையே. வாழ்ந்துதான் என்ன பிரயோஜனம்? ஒன்றுமில்லையே. அனைத்தும் வீண்தானே. ஸ்ரீ பகவான் கூறினார், எங்கிருந்து வந்து சேர்ந்தது இந்த கெட்டுப்போன சிந்தனை குப்பை உன்னிடத்தில்? அதுவும் இந்த ஆபத்தான நெருக்கடியில். இதுவோ எதற்கும் பண்படாத மூடர் பேசும் பயனற்ற வெற்று அலங்கார பேச்சு. இது சுகமில்லா வாழ்வை தருவது, நற்பெயரை கெடுப்பது. ஆனால் நீயோ பலமான கல்வி அறிவு உள்ளவன். அதனால் உனக்கு இந்த குப்பை பொருத்தமற்றது. முழுமை மூடன், முழுமை அறிவாளி. இருவருக்கும் பிரச்சனையே இல்லை. ஆனால் நீ பேசிய இந்த சிந்தனைகள் இரண்டுங்கெட்ட தன்மை உள்ளது. நீ அந்த பக்கமே போக வேண்டாம். இந்த முழுமை மூடரின் சிந்தனை முறை முழுமையான அறிவாளியான உன் இயல்புடன் பொருந்தி செல்வதாக இல்லை. இனியும் பொருந்தாது. அது கீழ்த்தரமான சிந்தனை. அது இதய பலத்தை அழிக்கும். ஆகாதவற்றை அழித்த வீரன் பரந்தபன் நீ. நீ பேசிய அந்த மூட சிந்தனையையும் உடனே அழித்து தூக்கி எறி. உன் சுதர்ம கடமைகளை ஆற்றுவதில் நீ எப்போதும் போல் உறுதியாக நில். இப்படி சிந்தனை. இப்போது தீர்வு. அர்ஜுனர் கூறினார், உண்மைதான். இந்த பூமியிலேயே எனக்கு எதிரிகளே இல்லாதபடி வெற்றிகளை ஈட்டினேன். தேவலோகத்தை ஆளும் ஜெயத்தையும் பெற்றேன். எவ்வளவு தானங்களை செய்த போதும் தீராத அளவு செல்வங்களை குவித்தேன். எனது அந்த வல்லமைகள் எல்லாம் இப்போது இந்த சோகத்தை நீக்க உதவ முடியவில்லை. இந்த சோகத்தீ வாட்டியதால் என் உணர்வுகள் வற்றி புலன்கள் எல்லாம் வாடிவிட்டன. இந்த சோகத்தீயை அணைத்து விடவே விரும்புகிறேன். ஆனால் அதை செய்ய உதவும் ஒரு தீர்வையும் திறமையையும் என்னிடத்தில் காண முடியவில்லை. இதில் நான் இப்போது மூடமதி ஆகி தோற்றுவிட்டேன். இப்போது என்னால் எதையும் தெளிவாக உணரவும் முடியவில்லை. ஆனால் இப்போதோ நான் உலக தர்மம் என்ன, எனது தர்மம் என்ன என்பதில் குழம்பி போய்விட்டேன். அதனால் எனது பெருந்தன்மை குணங்களை எல்லாம் இழந்து விட்டேன். அதனால் இப்போது யாருக்குமே பயன் தர இயலாத ஒரு கஞ்சனாக ஆகிவிட்டேன். உண்மையில் நன்மையை தரக்கூடிய நல்ல செயல், நல்ல முடிவு எது என்று என்னால் இப்போது அறிய முடியவில்லை. ஆனால் இங்கே எனக்கு தெரிந்தது ஒன்றுதான். உம்மால் எனக்கு குழப்பம் நீங்கும் விதத்தில் அந்த தீர்வை உறுதியாக நிச்சயமாக சொல்ல முடியும். அதனால்தான் நான் உம்மை கேட்கிறேன். நான் உமது சீடன். எனக்கு அதை சொல்லித் தந்து என்னை காப்பாற்றுங்கள். உம்மையே ஒரே சரணாகதியாக பெற்றவன் நான். ஸ்ரீ பகவான் கூறினார்.
பிரியமான பார்த்தனே, ஐம்பெரும் வேள்வி நெறி எனும் உயர் யோக வாழ்க்கை முறையை கடைபிடித்து வருபவன் நீ. அதில் வந்த சிக்கலில் தீர்வுக்காக கதி என என்னை அடைக்கலம் ஏற்றுவிட்டாய். மேலும் என்னிடம் தீர்வு பெறுவதில் உன் மனம் மிகவும் உறுதியாகிவிட்டது. அது போதும். நான் சொல்வதை நீ சந்தேகமே இல்லாமல் முழுமையாக புரிந்து கொள்ள முடிய வேண்டும். அதன் பலனையும் நீ அடைய முடிய வேண்டும். அதற்காக தெளிவாகவே சொல்கிறேன். அதை மட்டும் நீ இப்போது கவனமாக கேள் போதும். இப்படி தீர்வு. இப்போது புகழ். நீ கேட்டது மிகவும் முக்கியமான கேள்வி. ஆனால் உனக்கு வந்த இந்த கேள்விக்கு பதிலை அறிய வேண்டும் என்ற உணர்வானது உலகில் பல ஆயிரக்கணக்கான மனிதர்களில் சிந்தனையில் நேர்மை மிகுந்த யாரோ ஒருவனுக்குத்தான் வருகிறது. அப்படிப்பட்ட ஆயிரக்கணக்கான மனிதர்களில் மனதில் பக்குவமும் மிகுந்த யாரோ ஒருவன்தான் அதற்கு உரிய பதிலை தேடி முயற்சிக்கிறான். அப்படிப்பட்ட ஆயிரக்கணக்கான மனிதர்களில் புண்ணிய பலமும் மிகுந்த யாரோ ஒருவன்தான் அதற்கு உரிய பதிலை அடையும் வாய்ப்பை அடைகிறான். அப்படிப்பட்ட ஆயிரக்கணக்கான மனிதர்களில் நுட்பமான உணர்வு மிகுந்த யாரோ ஒருவன்தான் அதற்கு தான் பெற்ற பதிலை உள்ளது உள்ளபடி புரிந்து கொள்கிறான். உனக்கு நான் உன் கேள்விக்கு பதில் தரும் மெய்ஞானத்தையும் சரி, அதை புரிந்து கொள்ளவும் பயன்படுத்தவும் உதவும் சாதனமான மூவிஞானத்தையும் சரி இப்போது மீதி வைக்காமல் முழுவதுமாகவே சொல்கிறேன். இவற்றை மட்டும் நீ அப்படியே அறிந்து புரிந்து உணர்ந்து விட்டால் சரியான முடிவுகளை எடுக்க, உறுதியாக இருக்க, மீண்டும் யாரிடமாவது கேட்டு அறிய வேண்டியது வேறு ஒன்று என்று இந்த உலகில் எதுவுமே மீதி இருக்காது. இன்னொரு முறை எப்போதுமே உனக்கு இந்த மனச்சோர்வு நிலை வரவும் வராது. இப்படி புகழ். இப்போது தோற்றம். அதாவது எனது தோற்றமே இங்கே உலகில் அனைத்துமாக 5 புற அமைப்புகளான நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம் என்றும் 2 அக அமைப்புகளான மனம், புத்தி என்றும் ஒரு நினைவகமான அகங்காரம் என்றும் மொத்தம் 8 வகை அமைப்புகளாக நியத்திகளுடன் பிரிந்து இருக்கிறது. இவையே மீண்டும் வேறு வேறு அளவு விதங்களில் கூடி பிணைந்து உலகில் வேறு வேறு விஷயங்களாக இருக்கிறது. இந்த பெரிய படைப்பு தோற்றம் ஆனது எனது அப்பரா ஆகும். அப்பரா என்றால் எனது ஒற்றை மூல விதியும் அதன் கிளைகளாக பிரியும் இந்த படைப்பில் உள்ள கவர்ச்சி பொதிந்ததான எல்லா வடிவங்களும் ஆகும். அதாவது மூல சக்தியும் முழு படைப்பும் அப்பரா ஆகும். இந்த அப்பராவிற்கு வேறான எனது இன்னொரு கிளை தோற்றமும் உண்டு. அந்த கிளையே பரா என்பவன். இவனை பற்றியும் கூட நீ அவசியம் அறிந்து கொள்ள வேண்டும். பரா என்றால் எனது ஒற்றை மூலமத்தியும் அவனிலிருந்து கிளைகளாக பிரியும் அனுபவ ஆசை மிகுந்த எழுச்சிகளும். இந்த அப்பராவின் அழகின் பலன் அனைத்தையும் அனுபவிக்க இயங்கும் பயனாளியே பரா ஆவான். அதாவது ஆண்டவனான என் ஒருவனின் பெரும் சக்தியே அப்பரா ஆகும். அதுவே கவர்ச்சிகளுடன் வடிவேற்கும் அனுபவங்களை தரவல்ல போக்யம் என்பது. எனது பெரும் பசியே பரா ஆவான். அவனே ஆசைகளுடன் வலிமை பெறும் போகி என்பவன். அதனால் இந்த வலிய பராவானவன் அந்த அழகிய அப்பராவை விதவிதமாக அனுபவிக்க தூண்டப் பெற்று பின்னி பிணைகிறான். அந்த பிணைவால் தான் இந்த அப்பராவானது உலகாகவும் அதில் பல சிறு சிறு உடல் கூடுகளாகவும் வடிவினை அடைகிறது. பராவானவன் அந்த உடல் கூடுகளிலும் கிளைகளை விட்டு நுழைந்து படர்ந்து வாழ்கிறான்.
இந்த பராவானவனே தன்னை அந்த கூடுகளில் நான் என்று உணர்கிறான். மேலும் இந்த உடல் கூடாகவும் உலகமாகவும் உள்ள அபராவானது தனக்கு இன்பம் தந்ததால் அதனை எனது என்றும் பதறுகிறான். இங்குள்ள அனைத்தும் சரி, உயிரினங்களும் சரி, எல்லாமே எனது. இந்த அபரா பரா என்னும் இரு தோற்றங்களும் இப்படி பின்னிய இணைவால் தோன்றியவைகளே. இப்படி அபரா பராவும் சரி, இந்த படைப்பும் ஜீவர்களும் அனைத்தும் சரி, என்னிலிருந்தே தோன்றியதால் இவை அனைத்துக்கும் நானே தோற்றுவாய், அதாவது பிரபவம். அபரா பராவையும் சரி, இந்த படைப்பையும் ஜீவர்களையும் அனைத்தையும் சரி, நானே இயக்குவதால் இவை அனைத்துக்கும் நானே இயக்குனன், அதாவது பிரபாலனம். அபரா பராவும் சரி, இந்த படைப்பும் ஜீவர்களும் அனைத்தும் சரி, பிறகு என்னிலேயே மறைவதால் இவை அனைத்துக்கும் நானே அடைக்கலம், அதாவது பிரளயம். இந்த கருத்துக்களையே உன் அறிவடியாக்கு, அதாவது உன் அறிவின் அடிப்படையாக்கு. பிறகு இதன்படியே அனைத்திலும் எங்கும் எப்போதும் பொருத்திப்பார், புரிந்து கொள்வாய், ஞானம் பெறுவாய். இப்படி தோற்றம். இப்போது அறிவடி, அதாவது என்னிலிருந்து அப்பால் உள்ளது, என்னை தவிர வேறொன்று என்று எதுவுமோ யாருமோ ஏதோ ஒரு துளியோ அப்படி எதுவுமே எங்குமே இல்லை. எப்படி என்றால், ஒரு முடிக்கயிற்றை கருதுவோமே, அதில் பல மணிகள் உள்ளன. அந்த மணிகள் ஒவ்வொன்றும் மற்ற மற்ற மணிகளின் கணக்கிலிருந்து வேறு வேறுதான். ஆனாலும் அவை அனைத்தும் அந்த ஒற்றை கயிற்றிலேயேதான் பின்னப்பட்டு அமைந்து உள்ளன. எனவே கயிற்றின் கணக்கிலிருந்து அந்த மணிகளில் எதுவுமே கயிற்றுக்கு அப்பால் வேறாக இல்லைதானே. அனைத்து மணிகளும் அந்த ஒற்றை கயிறுதானே. இது எப்படியோ அப்படியேதான். இந்த உலகிலும் பல விஷயங்கள் உள்ளன. காட்சிக்கு அவைகள் ஒவ்வொன்றும் மற்றவற்றின் கணக்கிலிருந்து வேறு வேறுதான். ஆனாலும் அவைகள் அனைத்தும் என்னில்தான் விதவிதமாக முடிச்சுகளைப் போல பின்னப்பட்டு என்னில் உள்ளவைகளே, அதாவது நானேதான். எப்படி இந்த ஆகாசமும் காற்றும் கூட அமைந்து உள்ளனவோ அப்படியே. அதாவது இந்த ஆகாசமானது எங்கும் எப்போதும் என விரிந்து நிலைத்து அடைக்கல கூடமாக நிற்பது. இதே ஆகாசம்தான் காற்று என தானே சற்று வளர்ந்து பருத்து பெரு உருவை ஏற்கிறது. பிறகு இந்த காற்றானது அந்த ஆகாசத்திலேயே இருந்து வாழ்ந்து பயணிக்கும் மறையும் சிறப்பு இயல்புகளுடன் இருக்கிறது. அப்படியே நானும் இந்த படைப்பும் கூட. அதாவது நான் தான் இங்குள்ள அனைத்துக்கும் நிலையான ஆதாரமாக நிற்கிறேன், ஆகாசத்தைப் போல. இந்த நானேதான் படைப்பு என பெரு உருவையும் ஏற்று நிற்கிறேன், காற்றைப் போல. அதனால் இந்த எண்ணில்தான் அனைத்தும் சரி, உயிரினங்களும் சரி, எல்லாமே இருந்து வாழ்ந்து பயணிக்கும் மறையும் சிறப்பு இயல்புகளுடன் இருக்கின்றன, ஆகாசத்தில் காற்றினை போல. இந்த உண்மையும் பார்வையுமே அடிப்படை கல்வி. இதனையே புரிந்து அறிவடிப்படுத்து, அதாவது உன் அறிவின் அடிப்படை அஸ்திவாரம் ஆக்கு. பிறகு இதன்படியே நீ எங்கும் எதிலும் பொருத்திப்பார், சிந்தனை செய். பிறகு என்னை புரிந்து கொள்வாய், என்னையே பார்ப்பாய், எனக்காகவே வாழுவாய், என்னையே அடைவாய். இப்படி அறிவடி. இப்போது படைப்பு. சிருஷ்டியின் ஒவ்வொரு கல்ப கால முடிவிலும் படைப்பு முழுவதும் மீண்டும் 8 மூலப்பொருள்களாக சுருங்கி
அவை மூல விதியான அப்பராவில் அடங்குகின்றன. இங்குள்ள ஜீவர்களின் கொள்கைகள், ஆசைகள் எல்லாம் மீண்டும் சுருங்கி அவை மூல மத்தியான பராவில் அடங்குகின்றன. பிறகு அப்பராவும் பராவும் கூட எனது அருள் இயல்புக்கு உள்ளே வந்து அடங்குகின்றன. மீண்டும் நான் அடுத்த கல்ப காலம் துவங்கும் போது இப்போது போலவே அவைகள் அனைத்தையும் எனது அருள் இயல்பிலிருந்து வெளிப்படுத்துகிறேன், விஸ்தரிக்கிறேன். அதாவது மூல மத்தியான பராவையும் அதிலிருந்து ஜீவர்களின் மத்திகளையும் ஓய்விலிருந்து விடுவித்து அவரவரின் விருப்ப உணர்வுகள், கொள்கைகள், கர்ம பலன் கணக்குகள் இவற்றின்படியே அவரவர்களுக்கும் மீண்டும் பிறவி பயணத்தை அளிக்கிறேன். அவ்வாறே மூல விதியான அப்பராவையும் அதிலிருந்து ஜீவர்களின் விதிகளையும் ஓய்விலிருந்து விடுவித்து அவர்கள் வாழ இந்த உடலையும் உலகத்தையும் அவற்றுக்கு உதவும் அமைப்புகள், நியத்திகள், நிகழ்வுகளுடனும் நானே விஸ்தரிக்கிறேன். அவ்வாறே மீண்டும் அப்பராவும் பராவும் சம்பந்தப்பட அனுமதிக்கிறேன். அதனால் இந்த அப்பராவானது பராவின் மதிக்கு ஏற்ற விதியாக வடிவேற்கிறது. பராவின் விருப்பங்களை அளித்து பூர்த்தி செய்கிறது. இப்படி எனது இந்த அருள் இயல்பை நானே வசப்படுத்தி என் தோற்றமாக இந்த படைப்பை ஏற்படுத்திக் கொள்கிறேன், இயக்குகிறேன். அங்கே குறைகளுக்கோ பிழைகளுக்கோ வாய்ப்பே இல்லை. ஒரு தன்னிறைவுள்ள கிராமத்தில் வாழ்வன அனைத்தும் ஒன்றை ஒன்று சார்ந்து கொடுத்தும் பெற்றும் இணைந்து வாழ்கின்றன. அதைப் போலவே பராவின் மத்தியின் விருப்பம் இந்த அப்பராவின் விதியின் தர்மநியத்தி எனும் வஷீ பலங்களால் இந்த ஒட்டுமொத்த படைப்பையும் சார்ந்தும் இணைந்தும் தன்னிறைவுடன் வாழ வைக்கிறேன். இவ்வாறேதான் மீண்டும் மீண்டும் கூட கல்ப துவக்கங்களில் நான் தான் என்னையே உலகமாக சிருஷ்டித்துக் கொள்கிறேன். இப்படித்தான் நான் எனது இந்த அருள் இயல்பை கட்டுப்படுத்தி அதனை படைப்பாக விரிக்கிறேன். எனவே அந்த படைப்புக்கு உள்ளே ஒருவனாக, ஒரு பகுதியாக நான் இல்லை. நான் படைப்பின் வடிவங்கள் மற்றும் குணங்களிலிருந்து வேறுபட்டவனாகவும், ஆனால் படைப்பில் உள்ள அனைத்தின் உள்பொருளாகவும் இருக்கிறேன். அதனால் நான் அவைகளுக்கு இடையில் ஏற்படும் இயல்புகள், நியத்திகள், செயல்கள், அனுபவங்கள் எனும் வசங்களில் வசப்படுவது இல்லை. மேலும் அவற்றை நான் ஒரு விளையாட்டாகவே கவனத்துடன் ஏற்படுத்திக் கொண்டு வேடிக்கை பார்ப்பவன். அதனால் இந்த படைப்பில் நிகழும் கர்மங்களோ கர்ம பலன்களோ என்னை கட்டுப்படுத்துவதும் இல்லை, தொல்லை செய்வதும் இல்லை. ஏனெனில் அதன் பிடியில் நான் இல்லை. ஏனெனில் நான் தான் இந்த படைப்பு முழுவதையும் அருள்பவன், பார்ப்பவன், ஆள்பவன், ஆண்டவன். அதனால் இந்த படைப்பு என்பதே எனக்கு ஒரு சுப கற்பனையே, வேடிக்கையே. இப்படி படைப்பு. இப்போது பயணம். ஈஸ்வரன் பரா, அப்பரா மூன்றின் அறிவு தேடலும் அனுபவத் தேடலும் உள்ளவர்கள். அதனால் அவற்றை சம்பாதிப்பவர்கள் மனிதர்கள். அதனால் அவர்கள் திரைவித்தியர்கள் எனப்படுகிறார்கள். மேலும் அவற்றை சம்பாதித்ததற்கு ஏற்பவே வாழ்பவர்கள். இந்த அறிவை தேடி பெற்றவர்கள், இந்த உண்மைகளை அறிந்தவர்கள் தாம் ஆற்றும் ஐம்பெரும் வேள்விகளும் எனக்கு அர்ப்பணமாக ஆவதையும், தம் செயல்களுக்கு பதிலாக வரும் அனைத்தும்
எனது பிரசாதம்தான் என்பதையும் உணர்கிறார்கள். அவர்கள் மேலும் தம் பிழைகளுக்கு உரிய பரிகாரங்களையும் கூட செய்து தமது பாப்பங்களை நீக்கி தம்மை தூய்மை செய்து கொள்கிறார்கள். அதனால் உரிய நன்மைகளையும் அனுபவங்களையும் பெறுகிறார்கள். மேலும் ஐம்பெரும் வழிபாடுகளின் துணையுடன் சிறந்த புண்ணியங்களையும் சம்பாதித்துக் கொண்டு சேர்த்து கொண்டு ஸ்வர்க்கம் போன்ற பலவித சுகங்களையும் விரும்புகிறார்கள், பிரார்த்திக்கிறார்கள். அவர்கள் தம் மரணத்திற்கு பிறகு தாம் சேமித்த புண்ணியங்களுக்கு ஏற்ப இந்த பருவுலகான பூலோகத்தை விட்டு இதை நடத்தும் அருவுலகான தேவலோகம், அதையும் இயக்கும் கருவுலகான இந்திரலோகம் போன்றவற்றையும் அடைகிறார்கள். இவ்வாறே அந்த சொர்க்கலோகங்களிலும் மாசற்ற தெய்வீகமான தேவ சுகபோகங்களையும் நீண்ட காலம் சுகமாக அனுபவிக்கிறார்கள். இப்படியே ஜீவர்கள் அனைவரும் இங்கே பூலோகத்தில் மரணம் அடைந்த பிறகு தம் தம் புண்ணிய பாப்பங்களுக்கு ஏற்ப அவற்றை அனுபவிக்க பரந்து விரிந்து விதவிதமாக இருக்கும் ஸ்வர்க நரக லோகங்களுக்கு செல்கிறார்கள். அங்கு தம் தம் புண்ணிய பாப்பங்கள் இருக்கும் வரை சுக்கங்களையும் துக்கங்களையும் நன்கு அனுபவிக்கிறார்கள். பிறகு தமது புண்ணிய பாப்பங்கள் குறைந்த போது மீண்டும் பூலோகம் வருகிறார்கள். மீதியுள்ள தம் விருப்பங்களை அனுபவிக்க உதவும் செடி கொடி மரம் கிருமி புழு பூச்சி ஆடு மாடு என்று உடல் கூடு ஏற்று விதவிதமாக பிறக்கிறார்கள். மீதியுள்ள புண்ணிய பாப்பங்களுக்கு உரிய சிறு சிறு சுகங்களையும் துக்கங்களையும் அனுபவிக்கிறார்கள். இங்கும் தமது புண்ணிய பாப்பங்களும் விருப்பங்களும் மேலும் தீரும் சமயத்தில் மீண்டும் புதிய புண்ணிய பாப்பங்களையும் விருப்பங்களையும் சம்பாதிப்பதற்காக மீண்டும் பூலோகத்தில் மனிதனாக பிறக்கிறார்கள். முன் பிறவிகளில் உண்மைகளில் மகிழ்ந்தவர்கள் மெய்ஞானிகளின் மத்தியில் பிறந்து உண்மைகளை கற்கும் வழிகளில் தொடர்கிறார்கள். முன் பிறவிகளில் பொய்களில் மகிழ்ந்தவர்கள் பொய் ஞானிகளின் மத்தியில் பிறந்து பொய்களை கற்கும் வழிகளில் தொடர்கிறார்கள். இப்படித்தான் ஈஸ்வரன் பரா அப்பரா இந்த மூன்றின் தர்ம இயல்பு பற்றி தாம் கொண்டு இருந்த ஞானம் நினைவு பதிவுகளுக்கு ஏற்பவே பிறவிகளும் வாழ்க்கையும் அமைகிறது. அதற்கு ஏற்பவே அனுபவிக்க பசி விருப்பமும் ஏற்படுகிறது. அதற்கு ஏற்பவே பூர்த்தி செய்யவும் முயலுகிறார்கள். பதிவில் இருக்கும் புண்ணியங்கள் விருப்பங்களுக்கு ஏற்ப அபராவானது தன் விதிகளின் துணையுடன் அவற்றை பூர்த்தி செய்து தர தேவையான உறவு பொருள் சௌகரியங்கள் நிகழ்வுகளை ஏற்படுத்துகிறது, சேர்ப்பிக்கின்றது. பராவானவன் அவற்றை அனுபவிக்கிறான், திருப்தி அடைகிறான். ஆனாலும் இந்த பசி விருப்பங்கள் பராவின் மத்திக்கு மீண்டும் மீண்டும் புதிது புதிதாக வருகின்றன. அதனால் பிறவிச் சுழலும் இப்படியே மீண்டும் மீண்டும் புதிது புதிதாக வருகின்றது. இப்படி பயணம். இப்போது விடுதலை. இந்த மூவிஞ்ஞான அறிவை சரியாக பெற்றவர்கள் அதை புரிந்தும் பார்த்தும் பயன்படுத்தியும் சுகமாகவே வாழ்கிறார்கள். அனுபவமும் சேரும்போது தனக்கும் படைப்புக்கும் ஒற்றை ஈஸ்வரனாகிய என் தர்மத்தை புரிந்து விரும்பி எனது தர்மியாக வாழ்கிறார்கள். பிறகு பக்குவத்தினால் சுலபமாகவே தர்மமாகவும் தர்மியாகவும் இருக்கும் எனது மெய்ஞானத்தையும் எனது கடவுள் தன்மையையும் கூட அறிகிறார்கள்.
என்னையே அடைகிறார்கள். எனது அடைக்கலத்தினால் அவர்கள் பிரளய மரண காலத்திலும் கூட துன்புறுவது இல்லை. பல ஏக்கங்களும் சாந்தி ஆவதால் மரணத்திற்கு பிறகு பயண காரணம் ஏதும் இல்லாமல் ஆகிறது. அதனால் நிலையாக என்னையே அடைகிறார்கள். அதனால் அடுத்த புதிய சிருஷ்டி சமயத்திலும் கூட அவர்கள் இந்த சிருஷ்டிக்குள் மீண்டும் பிறப்பதும் இல்லை. இந்த நிகழ்வே முக்தி எனப்படுகிறது. ஆனால் மனிதனின் இந்த 3 வித தேடல்களுக்கும் சரியான பதிலையும் வழிகளையும் தரவல்ல இந்த சரியான மூவிங்கான தகவல் இல்லாதவர்கள் தம் அறியாமையினால் இந்த உலகம் திடீரென வந்தது, தானே வந்தது, இதற்கு ஈஸ்வரன் என்று யாரும் கிடையாது, கேட்பார் அற்றது, புறம்போக்கு என்றும், பிறவி ஒன்றுதான், அது எதேச்சையாக வந்தது, புண்ணியங்கள் பாப்பங்கள் என்று எதுவும் இல்லை என்றும், கிடைத்த ஒரு பிறவியை எப்படியாவது தந்திரமாக சுகமாக வாழ்ந்து கொள்வோம் என்றும் குழந்தைத்தனமாக தவறாக நினைத்து பதட்டம் அடைகிறார்கள். அதனால் பயத்தையும் அதனால் பாப்பங்களையும் அதிகமாக சம்பாதிக்கிறார்கள். அதனால் அவர்கள் பிறகு மீண்டும் மீண்டும் அறியாமையுடன் பிறந்து வாடி துயரங்களையே விரும்பி அடைகிறார்கள் என்பதும் கூட புரிந்து கொள்ளப்பட வேண்டியது. மனித பிறப்பின் இந்த விசேஷ தனிச்சிறப்பை பெற்றவன்தான் ஈஸ்வரனாகிய நான் தானே என் பராவிலிருந்து இங்குள்ள அனைத்து ஜீவர்களுக்கும் மதியை, நாட்டத்தை, ஓட்டத்தை அளிக்கிறேன் என்றும், ஈஸ்வரனாகிய நானேதானே அதற்கு ஏற்ப என் அபராவால் இங்குள்ள அனைத்தும் என வியாபித்து நிரப்பி உருவையும் விதியையும் அளித்து பிணைத்து படைக்கிறேன் என்றும் உணர்கிறான். அந்த மதி விதிகளுக்கு ஏற்பத்தானே ஜீவர்களுக்கு உரிய உறவுகள், உரிய கடமைகள், அதாவது ஸ்வதர்மங்கள், ஸ்வகர்மங்கள் அனைத்தும் வருகின்றன என்றும் உணர்கிறான். அதில் தனக்கென்று வந்த ஸ்வகர்ம கடன்களை எல்லாம் எனக்காகவே ஈஸ்வர அர்ப்பணம் என்றே உணர்ந்து மகிழ்வுடன் ஆற்றி, அதில் தனக்கு வந்த கர்ம பலன்களை எல்லாம் எனதே ஈஸ்வர பிரசாதம் என்றே புரிந்து மகிழ்வுடன் ஏற்று தன் வாழ்க்கையையே என் வழிபாடாக ஆக்கிவிடுகிறான். எங்கும் எதிலும் என்னையே நம்பி தேடி நாடி கேட்டு பார்த்து புரிந்து உணர்ந்து புகழ்ந்து சார்ந்து சேர்ந்து பணிந்து வணங்கி தழுவி இறுதியில் அவன் என்னையே அடைகிறான். துயரம் தீண்ட முடியாத பேரின்ப மோக்ஷ சித்தியையும் அடைகிறான். இப்படி விடுதலை. இப்போது கற்றல். ஈஸ்வரனது சிருஷ்டி தர்ம ஞானத்தையும் தனது ஸ்வதர்ம ஞானத்தையும் அருளுவது தர்மியம் ஆகும். அதனால் நமக்கிடையில் நிகழ்ந்த இந்த உபதேச உரையாடலும் தர்மியம் ஆகும். இந்த தர்மியத்தை உறுதியுடன் தினமும் படிப்பதும் கற்பதும் ரிஷி பிரம்ம யஜ்ஞம் எனப்படும் ஞான வேள்வி ஆகும். ஆகவே இதனை தினமும் கற்பதை வேள்வியாக சிரத்தையுடன் செய்பவனுக்கு நான் எப்போதும் இஷ்டமானவனாக உடன் இருந்து அருளுகிறேன், மகிழ்விக்கிறேன், பாதுகாக்கிறேன். அது எனது மதியின் விருப்பமும் கூட. அதே போல இந்த தர்மியமானது படிக்கப்படுவதையோ பேசப்படுவதையோ
யாராவது ஒருவன் காது கொடுத்து கேட்டால் கூட ஈஸ்வரனான என்னிடமும் குருவிடமும் சாஸ்திரத்திடமும் மேலும் ஸ்ரத்தையை, நம்பிக்கையை, பக்தியை வளரப் பெறுவான். அந்த புண்ணியத்தால் அவனும் கூட சிக்கல்கள், வேதனைகளிலிருந்து பெரிதும் விடுபடுவான். மேலும் சிறந்த புண்ணியவான்கள் அடையும் சுப வாழ்வையும் பெறுவான். பிறகு சுப உலகையும் நிச்சயம் பெற்று மகிழ்வான். இப்படி கற்றல், இப்போது கற்பித்தல், இதையெல்லாம் நான் எல்லோரிடத்திலும் சொல்லுவதில்லை. ஆனால் இப்போது உனக்காகவேதான் நான் இவற்றை அருளினேன். ஏனெனில் இதை அறிய தேவையான பக்தி, ஸ்ரத்தை, தபஸ் இல்லாதவர்களிடத்தில் இந்த உண்மைகள் பற்றிய ஞானமானது சொல்லப்படக்கூடாதது. இதற்காக பணிவும் பணிவிடையும் இல்லாதவர்களும், இதை தாமே விரும்பி கேட்காதவர்களும், எனக்கு ஏன் ஈஸ்வர ஞானம், எனக்கே அறிவும் திறமையும் உள்ளதே, நானே என் திறமையால் வாழ முடியுமே என்று சொல்லி அவற்றை கொடுத்த என்னை மறந்து, மறுத்து, ஒதுக்கி தற்பெருமை, இருமாப்பு உடையவர்களும், இந்த மூவிஞ்ஞான பசி இன்னமும் வராதவர்களே. அப்படிப்பட்டவர்களிடத்தில் இந்த ஞானம் பேசப்படக்கூடாததுதான். ஏனெனில் அது குழப்பும். அதனால் இரண்டும் கெட்ட நிலையில் தள்ளும். ஆனாலும் இந்த மிக உயர்ந்த இரகசியமான ஞானத்தை யார் என்னில் உறுதியான பக்தியை கொண்டு எனது பக்தர்களிடத்தில் அவர்கள் இதை அறிந்து சரியாக பக்குவப்பட உதவியாக புரிந்து கொள்ளும் விதத்தில் எடுத்து சொல்வானோ, கொடுப்பானோ, சேர்ப்பிப்பானோ, அவன் தனது பக்தியும் ஞானமும் மேலும் நன்கு பக்குவமாக வளரப் பெறுகிறான். பிறகு அவன் என்னையே அடைகிறான். இதில் சந்தேகமே இல்லை. பூலோகத்தில் மனிதர்கள் என்னை திருப்தி செய்யவும், என் பிரியத்தை சம்பாதிக்கவும், எனக்கு பிரியமானவற்றை விதவிதமாகச் செய்கிறார்கள். அவர்களில் இதை செய்தவனை காட்டிலும் எனக்கு அதிக திருப்தியையோ, எனக்கு அதிக பிரியமானதையோ செய்தவனாக வேறு யாருமே இல்லை. மேலும் இவனை காட்டிலும் எனக்கு மிகவும் பிரியமானவனாக வேறு யாரும் எப்போதும் இருக்கப் போவதும் இல்லை. இப்படி கற்பித்தல். இப்போது நிறைவு. ஸ்ரீ பகவான் மேலும் கூறினார், விரும்பிய செல்வங்களையெல்லாம் சம்பாதித்து பலரையும் காத்தவனே தனஞ்சயா, ஒருமுனைப்பட்ட உணர்வுடன் உன்னால் எனது இந்த பேச்சுக்களும் கொஞ்சமாவது கேட்கப்பட்டதா? இப்போது நான் சொல்லித்தந்த அறிவும் உன்னால் சம்பாதிக்கப்பட்டதா? உனது சிறு அறியாமையால் பிறந்து உன்னை நடுங்க வைத்த அந்த உள்ள குழப்பம், தடுமாற்றம் கொஞ்சமாவது தீர்ந்து அழிந்ததா? இந்த சொற்கள் உன்னை காத்ததா? அர்ஜுனர் கூறினார், மாறாத சத்தியனே அச்சுதா, உமது அருளால் உண்மையில் இப்போது எனது மயக்கம் அழிந்தது. என்னால் கேட்கப்பட்டவற்றின், கற்கப்பட்டவற்றின் தெளிவான நினைவும் மீண்டது. அவற்றின் சரியான அறிவும் கிடைத்தது. சந்தேகங்கள் நீங்கியவனாக, தர்ம ஸ்வதர்மத்தில் நிலை பெற்றவனாக இப்போது தெளிவாகவே இருக்கிறேன். சாஸ்திர வரிகளுக்கு உமது விளக்கங்கள் மிகச் சிறந்தவைகள். அதன்படியே என் கடமைகளை மகிழ்ச்சியுடன் செய்யப் போகிறேன். இப்படி நிறைவு. இப்போது லாபம். சஞ்சயர் கூறினார், வேதங்களின் யோக தத்துவத்தால் வசீகரித்து ஆட்சி செய்யும் ஸ்ரீகிருஷ்ணர், குருநாதர், சாதிக்க
துடிப்புடன் சாதனமாக யோக வில்லை ஏந்திய அர்ஜுனர் சீடர். எங்கெல்லாம் இருவரும் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் எல்லா ஐஸ்வர்யங்களும் எதிலும் வெற்றியும் நிலைத்து இருக்கும். நிலையான இன்பத்தையும் முக்தியையும் தரவல்ல பாதுகாப்பான வழியும் அமையும். இதுவே என் இறையருள் மதி சொல்வது. இப்படி லாபம். ஓம். அந்த ஈஸ்வரன் சத்தியம். இவ்வாறு ஸ்ரீ கிருஷ்ண அர்ஜுனர்களுக்கு இடையில் வேத பொருளை விளக்கும் வகையில் நிகழ்ந்த உபதேச நல் உரையாடலான பகவத்கீதையிலிருந்து தொகுக்கப்பட்ட ஹஸ்ததீபம் அல்லது கைவிளக்கு எனப்படும் சிறிய பகவத்கீதை முற்றும். இப்போது கைவிளக்கு தியானம். முதலில் சிந்தா சிந்தனை, உபாயக உபாயம், ஸ்துதிகி புகழ் என்றும், மத்தியில் பிரகிருதிகி இயற்கை, தாரணா அறிவடி, சிருஷ்டிகி படைப்பு, யாத்ரா பயணம், முக்திகி விடுதலை என்றும், அவ்வாறே முடிவில் ஸ்வாத்தியாயக கற்றல், பிரவச்சனம் கற்பித்தல், சமாப்பனம் நிறைவு, லாபக பலன் என்றும் இந்த சிறிய கீதை எனப்படும் கைவிளக்கு நூலில் 28 சுலோகங்கள் 12 அத்தியாயங்களில் அமைந்து உள்ளன. இவைகள் முறையாக மிகவும் சுருக்கி தொகுக்கப்பட்ட ஒளிக்கதிர் குவியல் போன்றவை. அதனால் பலமான மனதிற்கும் பலமான அறிவுக்கும் திறவுகோலான சாவியை போன்றவை. மேலும் மற்ற அனைத்து சாஸ்திர அறிவுகளுக்கும் கூட சிறந்த நுழைவாயிலாகவும் இருக்கிறது. இப்படி கைவிளக்கு தியானம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம். வாழ்க பாரதி, வாழ்க பாரதம், வாழ்க பாரத பண்பாடு.